ஹாப்பி பர்த்டே இல்ல சொல்லும் ஊதணும் போட்டு வருவோன்னு தேங்காய் வெட்டுறக்கா இது ஏறுறது அது ஜல்ல கத்திங்களா அங்க கத்தி கட்டி மேல இருந்து இழுப்பீங்களா இதே ஏறுவீங்களா போட்டு இடுப்புல சரிங்கண்ணே போயிட்டு வரேங்கண்ணே பாய்ண்ணே போயிட்டு வரேண்ணே கியூட்ரா அவங்க அது வந்து ஜல்ல கத்தியாமாங்க நம்ம இந்த தேங்காய் பறிக்கிறதுக்கு அது ஏறுற மிஷினா தேனி மக்கள் ஒரே அன்புப்பா அன்பா இருக்காங்க இந்த நம்ம மாப்பிள்ளையும் தேனிக்காரர் அங்கே இருக்கான் ஏன்னா மிரட்டுறாங்க அன்பா மிரட்டுறான் எப்படின்னா வரல இந்த சைடு அவன் ஸ்லாக் எடுக்கிறான் பாருங்க வரல அவ்வளோதான் நீ முடிஞ்ச என்கிட்ட அப்படின்னு மம்பளுக்கிறான் என்கிட்ட அவ்வளோதான் நீ இந்த சைடு வந்து நீ எனக்கு ஒரு ஃபோனே பண்ணக்கூடாது அப்படின்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டானு பாரு இந்த பக்கம் கொடைக்கானல் இந்த பக்கம் மூணாறு சென்டர்ல தேனி அங்க பாருங்க தேனி ஏய் என்னமோ அடிச்சுடா காலில் டும்முன்னு கஷ்டமா இருக்குங்க அதாவது துருன்னு விளாண்டுருக்க பையன் நைட்டு கொஞ்சம் தூங்கி கண்ணை செஞ்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி முன்னாடி ஃபுல்லாக க்ளோஸு அந்த R15ல ஆளு மனசே விட்டாங்க எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் இந்த வண்டிக்கிட்டே விழுந்துடாம பாருங்க இந்த ஆள் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாள் காலையில் நைட்லேருந்து ஒரே டல்லுங்க வண்டி நான் ரைடே வரல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான் மனுஷன் அவன்கிட்ட அவ்வளோ பேசி ரைடு கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆளே மனசு விட்டான் யாராக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல பைக்குனாலே பாவங்க தனியாக பின்னாடி தான் வந்துருக்கான் பாருங்க மனுஷன் ஐயோ பெட்ரோல்ன்ட்ருக்காய்யா பெட்ரோல் நிற்குது இவனுக்கு கேர்ள்ஸுக்கு ரேஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க டேய் சிக்க வச்சிடாதீங்கடா குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா சொல்லும் அது கீழே போயிடுச்சு பாரு ஓரமா வண்டி விடு இறங்கடா என்னடா கட்டுனீங்க ஏடா அதை கட்டல நான் எங்கடா அது ஓ பிஞ்சிருச்சு இரு யோ செல்லாம் உன் வண்டி தான் என் மெயின் ரோட்லையும் பிடிச்சி வந்துக்கிற சொல்ல அந்த லைட்டை கழட்ட முடியுமான்னு பாரு இரு இது பிளக் அண்ட் ப்ளே தான் இதை புடுங்க இரு ஒரே நிமிஷம் பிளக் அண்ட் ப்ளே தான் புரியுதா அதான் வரமாட்டேங்குதியா அது வரமாட்டேங்க சொல்லும் இது டிஆர்எல் அது புரியல டிஆர்எல்லாம் போடல டிஆர்எல் தான் செல்லம் உனக்கு சொல்லிட்டா இந்த லைட்டு உனக்கு புதுசுதான் மாற்றணும் ஆமாம் ஏன் புடுங்கி விடு புடிங்கி தான் வரமாட்டேங்குது கம்னு கட் பண்ணி விட்டுலாங்கிறேன் இல்லை இங்கே கட் பண்ணிடலாங்கிறேன் நான் இதை இந்த இடத்துக்காண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வேற ஏதாவது கயிறு இருந்தால் இப்படி வச்சு கட்டிடுவோம் கயிறு இருந்த எடு ஏதாவது மாப்பிள்ள உன் லொக்கேஷன் அனுப்பிவிடு எங்கே வருது கரெக்டாக தேனியில் தேனி உள்ளவா நம்மகிட்ட பைபாஸ் போயிட்டு செல்வே சரி மாப்பிள்ள உன் லொக்கேஷன் அனுப்பிவிடு ஸோ ஃபேம் நம்ம மாப்பிள்ளையை பார்க்க வந்துட்டோம் ஸோ 1 இயராக நம்மகிட்ட ஃபோனில் மட்டுமே பேசிகிட்டு இருந்தேன் நம்ம மாப்பிள்ளை இப்போ நேரில் மாப்பிள்ளையை பார்க்குறக்காகவே தேனி வந்திருக்கோம் ஸோ இன்னும் 1 கிலோமீட்டர் தான் எங்கள் மாப்பிள்ளை அனுப்பணும் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ஆனால் மாப்பிள்ளையை தான் காணோம் இப்போ மூணாறு கட்டு எடுக்கிற இடத்துக்காண்டியே வந்துட்டான் என் மனுஷன் ஸோ ஜம்முங்க எனக்கு நைட்டுலேருந்து என்னை நீ பார்த்து பத்திரமா வான்னு ஒரு 20-25 ஃபோன் பண்ணியிருப்பார் கரெக்டாக மூணாறு கட்டு எடுக்கிற இடத்துக்காண்டி நின்றுருக்காரு மனுஷன் தேனி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் மூணாறு எனக்கு தெரிஞ்ச ஐயங்கார் பேக்கரியில் நிற்கிறான் என் மாப்பிள்ளை மாப்பிள்ளை எங்கேயா இருக்க அந்த நிற்கிறான் இவர் மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை நின்றுருக்கான் என் மாப்பிள்ளை ஐயோ இன்னியா கேக்கெல்லாம் வாங்கி நின்றுருக்கானுங்க மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை என்ன பண்ற ஐயோ என்னையா வாங்கி வச்சிருக்க
சம்பவம் வந்து இறங்கி நீ ஐயோ என்ன ஏன் புரியல போறேன் என்ன இல்லை நிற்கிறோம் நின்றுருக்கேன் இந்த பசங்க வந்துட்டாங்க நினைச்சேன் சொல்ல என்ன சொல்ல இது என்னையோ பண்ணி வச்சிருக்க ஆ என்ன வண்டி விழுந்துச்சு அந்த வண்டி ஆ ஹோட்டல் ஓகேவா கொஞ்சம் டேமேஜ் தான் ஓகே தானே ஓட்டுறதுக்கு ஃப்ரெண்டா அவர் ஃப்ரெண்டா நீங்கள் மாமாவா சாரி இதில் மாப்பிள்ள ஒரு மாமா சரி நீங்கள் என் தம்பி தம்பியா ஒரே மாதிரி இருக்கீங்க ரெண்டு மக பத்திரம் கோப்புறம் ஆளு நீங்க பத்திரமா கோப்ரோவா சிவா போடி மட்டும் வரைக்கும் ஓடி மட்டும் வரைக்கும் காலேஜுக்கு போனாங்க கேக் விட்டுருவா ஹெல்மெட் எடுக்கணுமா ஆ 10K ஃபேமிலி சொல்லும் அப்பா கேக் வாங்கினது அங்கே எப்படி இருக்கு தெரியுமா வேலை அது எழுதுனதெல்லாம் காஞ்சி போச்சு ப்ளம் அந்த மேலே இருக்க செடியெல்லாம் பறந்துருச்சு நான் வந்து ஐயோ கலட்டுக்கு வாரேன் ஆ யார் என்ன சொல்லும் ஐயோ வாயா கேக் வெட்டிட்டு போயிடலாம் அதான் நீ வயசுக்கு வந்துக்கிற அது கேக் வெட்டுறோம் வா ஆ எத்தனாவது வயசுக்கு யாருக்கு எத்தனாவது வயசுக்கு வந்திருக்காருன்றேன் எனக்கு 21 வயசு பல் முறிச்சு பாருங்க யாராவது விட்டு போ மோட்டோ பூவா பாரு ஐயோ 10K போட்டான் இவருங்க ஐயோ செல்லம் இதுக்கியா செலவு இத்தனை செலவு பண்ணிட்டு வந்து வச்சிருக்க 10K கதற விட்டாங்க ஃபோன் தாயா ஃபோன் அங்கே இருக்கு சொல்லும் கேக் வாங்கிட்டா ஒரு நிமிஷம் கும்பல ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அது எடுத்து நான் ஓபன் பண்ணேன் ஐயோ செல்லம் இதுக்கியா அழுவுனா ஐயோ அழுவுனா எங்க கண்ணு என்ன கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கீங்களாடா அழுக சொல்லிடே ஆ கட்டை எடுத்து அடிச்சா மாலை செல்லம் ஐயோ எதுக்கியா ஐயோ செல்லம் எதுக்கு எவ்வளோ பெரிய மாலை சரி ஐயோ என்னோட ஐடியா அது மாப்பிள அப்படியே போடு மாப்பிள யோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க தலை இங்க பாரு தலை இங்க பாரு செல்லம் ஆமா யோ தள்ளுது என்ன ஐயோ வாடகைக்குல இந்த நீ உள்ளவா உள்ளவா பரவாயில்லவா அதான் வச்சிருப்பாடே பீடி அவங்க தீபடி கொடு இந்த நீ உள்ளவா பரவாயில்லவா நீயும் தூக்கு அவ்வளவுதான் எனக்கு இழுக்குது நான் ஒரு பக்கம் உடனே இல்லை உடஞ்சி வரதா நீ வாயா வரதா டிஆர்எஃப் வா உள்ளவா தூக்க முடியாது போட்டுக்க கலெக்டாத வீட்டுக்கு போற வரைக்கும் தூக்கிட்டு போறதா இந்த ஹேண்டை தான் வச்சிருக்கேன் சொல்லுவோம் வீட்டியா இறா ஐயோ தள்ளுதியா சொல்ல என்ன கீழே ஹாப்பி பர்த்டே இல்ல சொல்லும் ஊதன்மா चलो யோ மாத்தி கீழே எடுத்துறாதீங்க செல்லம் வேற லெவல் செல்லம் யோ ஹெல்மெட்ல அடிச்சு விடாதியா செல்லம் வா செல்லம் செல்லம் வந்தா செல்லம் வாடி செல்லம் ஃபோன் எடுக்கிறான் வா எல்லாம் வாங்கயா நம்ம மாப்பிள்ளைக்கு 2 மாமா பையங்க செல்லம் வா செல்லம் எல்லாருமே வாயா இந்தாடி செல்லம் ஹெல்மெட் கழட்ட மாட்டேங்களா ஆஹா நான் ஒன்று வெயிட்டா ஐயோ வரமாட்டேதே வாய கட்டு செல்லம் ஹாப்பி பர்த்டே பேபி ஹாப்பி பர்த்டே எழுதி செல்லம் இந்தாடி செல்லம் உனக்கு ஐயோ லைட்டா முடியா ஐயோ வாங்கயா டேய் வா நடிக்காத வா அப்பலாம் கேட்டு பார்த்துட்டு இருந்த சாப்பிடு ஐயோ
இல்லைண்ணா ஏன் நான்லாம் ஊரில் வரல. இந்தா செல்லம் உனக்கு போடுறேன்டி வாடி செல்லம். வா நான் போட்டு வாடி செல்லம் உனக்கு போட்டு விடுறோன்னு. ஐயோ என்ன அம்மா வெயிட்டா இருக்கு. உனக்கு கரெக்டா இருக்கு. ஐயோ மாலையா தலைவாணியா அப்படியே படுத்தவும் நல்லா இருக்கு, பெருசா இருக்கு செல்லம். யோ யோ கேக்கு சாப்பிடலாம் வாயா மாப்பிள்ள. இந்த மாதிரியெல்லாம் அலப்பறவணி நான் நினச்ச கூட பார்க்கல மாப்பிள்ள. அது கேட்க வச்சுட்டு மண்டையை காமியா. அடே கழட்டி விடுங்கடா. அதான் ஐயோ தலை தேனிக்காரரு ஆண்டிப்பட்டி. ஏன்னா ஒன்று சேர்ந்துட்டீங்க சொல்ல வந்தா அப்படியே மாற்றி விடு கேக்கு. ஊட்டி விட்ட அப்படியே ஊட்டி விட்ட. ஆமாயா இதில் யோசிச்சு பேர் சொல் சொல்ல நீ சாப்பிட சொல்லுவா உனக்கு பெட்ரோலுக்கு இது கூப்பிட்டு விட்டுற போகிறோம் ஐயா. நான் நினைக்கிறேன் யாரை கூப்பிட்றாங்க யாரோ ஒருத்தன் ஃபோன் போட்டுக்கிங்க பார்த்தேன். சரி போய் சாப்பிட்லாம். பைசா மூவ் பண்ணுவோமா? அங்கிட்டு போயிடலாம், அந்த பக்கம் போயிடலாம். யோ சொல்ல ஏன்னா மூஞ்சி மறைச்சி யாரு தெரியும்? மூஞ்சி தெரிஞ்சா தான் பிறந்தநாள் கொண்டாந்து தெரியும். மூஞ்சி மறைச்சி யாரு தெரியும்? எதுக்கு ஆக முடியாதா? அதுதான் மூஞ்சி வச்சு விட்றாங்கடா. அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேண்ணா. அது ஒரு மரியாதை இருக்குல்ல. இந்த மாலை போட்டு ஒரு கேட்க வச்சுருந்தா எடுத்துரு மூஞ்சி எடுத்துட்டு படிச்சு விட்றான். ஏன்னா அண்ணன் கேக் கொடு. பசங்க அலப்பற பண்ணிட்டானே. ஐயோ இந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே பண்ணது இல்லைங்க. கம்மியாக தான் ஆகும். ஐயோ இந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணதே கிடையாதுங்க லைஃப்பில். சொல்ல போலாயா, வெயில் சாப்பிட்டுக்கலாம். நீ வேற இருக்கிறியா? தலை எனக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடு. நானும் கோயம்புத்தூரில் கேட்டு பார்க்கலாம். சரி நடா தலை கடை நீ தான் சொல்லு. நல்ல கடையா விடு. தேனிக்காரரு சரிப்பா நானே கூப்பிட்டு போகிறேன். ஐயோ அலப்பற பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. ஐயோ அலப்பற பண்ணிட்டாங்க பசங்க. ஐயோ என்னால் முடியல. இந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு பண்ணது இல்லைங்க எதுவுமே. ஃபஸ்ட் டைமுங்க நம்ம தேனிக்கார மாப்பிள்ள. சொன்னல முதலே சொல்லியிருந்தேன் நம்ம மாப்பிள்ள அலப்பறம் பண்ண போகிறான்னு. அதே தான் பண்ணிட்டாங்க. ஏண்டி சொல்லும் ஆரன் அடித்தேன். அவ்வளோ லவ்வுங்க இவனுக்கு. லவ் இவனுக்கு கொடுக்குற லவ்வை நான் எப்படி திருப்பி தருவேன்னு தான் எனக்கு தெரில இப்போ வரைக்கும். கொடுக்குறாங்க அவ்வளோ லவ் பசங்க. ஐயோ எனக்கு இந்த ஆள் இவர் இது பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமே கிடையாதுங்க. பட் எனக்கு 10K கேக்கு வெட்டி மாலை ஓட்டு ஐயோ அள்ளி கொடுக்குறீங்களா லவ்வை சாமி. ஊருக்காரங்க மிரட்டுறாங்க, அன்பால் மிரட்டுறாங்க. எனக்கு அதுதான் இந்த ஊருக்காரங்க மேலே ஒரு இது. அன்பால் மிரட்டுறீங்கப்பா தேனிக்காரங்க. சரியா அந்த ஆள் எங்கடா போகிறான்? சோறு திங்க இருக்குல்லாம. செல்லாம் வரப்ப மிதிச்சு ராப்பகெல்லாம் உழைச்சு வாழுற ஜனங்க.